உண்மையில சொல்லப்போனா சில நன்மைகளும் ரொம்ப குறைவான விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாகவும் இருக்கு. ராசிநாதனோட 4ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவானால் எண்ணற்ற யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அசையா சொத்துக்கள், பெரிய வாகனங்களை வாங்க இயலும். நல்லது நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லைனா கூட, ஒரு ஏப்ரல் வரைக்கும் சரியில்லைனா கூட, மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வெளுத்து கட்டும் நல்ல பலன். வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் நமது ஆஸ்ட்ரோவேல் சேனலில் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது, மிகுந்த கஷ்டங்கள், துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் விருச்சிகம் வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி காலபுருஷனுடைய 9ஆம் வீடு. வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் முக்கியமானது சனி பயிற்சி. தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது தனுசு ராசி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த காணொலி கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு பெயர்கிறார். இந்த சனி பயிற்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை 1995 1995 தொடங்கிய சனி பகவான் கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளுக்கு பிறகு மீனராசியை அடைகிறார். 3 தலைமுறைக்கு பிறகு, 3 தலைமுறைக்கு பிறகு மீனராசியை அடைகிறார். 30 வருஷம் எடுத்துக்கிறார் அவர். இதற்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி மீனராசியில் வந்திருப்பார். 30 ஆண்டுகள் சராசரியாக சனி பகவான் எடுத்துக்கிறார். நம்ம கிட்டத்தட்ட சொன்னோம். ஆக ஒரு ஃபுல் ரவுண்டு மேஷத்திலிருந்து மீனத்திற்கு அவர் வருவதற்கு 30 ஆண்டுகள் பிடிக்கிறது.
இந்த லேப்னு சொல்லுவாங்க. காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷராசி, கடைசி வீடு மீனராசி, மோட்சஸ்தானம். முதல் வீட்டில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி 30 வருஷம் கழிச்சு லாஸ்ட் வீட்டுக்கு இப்போ வரப்போறார். அதனால இந்த சனி பயிற்சியானது மிகவும் சிறப்பு மிக்க பயிற்சி ஆகும். இந்த மோட்சஸ்தானத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். எப்பவுமே 8ஆம் இடம் அஷ்டம சனி, ராசி ஜென்ம சனி, அதுக்கு பிறகு 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனின்னொடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் சில நன்மைகளும் ரொம்ப குறைவான விஷயங்களில் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு மற்றும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி, தனம் வாக்கு குடும்பம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், சகோதரர்கள் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, முயற்சிகள், தைரியம், இதையெல்லாம் குடிக்கக்கூடிய 3ஆம் இடம். இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான சனி 4ல் போய் உட்கார்றார் உங்களோட ராசிநாதனோட இன்னொரு வீட்டில். ஆக முக்கியமான ஒரு வீடு. ராசிநாதனோட 4ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய சனி பகவானால் எண்ணற்ற யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு. என்ன சார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்க, எண்ணற்ற வாய்ப்பு எப்படி சார் வரும்? வரும் சார், டெக்னிக்கலாக வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிநாதன், அதாவது குருக்கும் சனிக்கும் பகை அல்ல, சமக்கிரகங்கள். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடிப்படையில். இந்த 4ஆம் இடம் என்பது வாகனங்கள், பெரிய சொத்துக்கள், டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. சனியுடைய காரகத்துவத்தில் கூட பேப்பர் ஒர்க் வரும், டாக்குமெண்டேஷன். ஆக இந்த 4ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது தனுசு ராசி நேயர்கள் அசையா சொத்துக்களை வாங்க சரியான நேரமாக வருகிறது. ஆனால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் உங்களுடைய 6ஆம் வீட்டையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே கூட பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வையை பற்றி அவ்வளவா கவலைப்பட வேண்டாம், அவர் இருக்கின்ற இடத்தை தான் வலு அதிகம். உங்களுடைய ராசிநாதனோட இன்னொரு வீட்டுக்கு உபஜயஸ்தானாதிபதி வராது, அங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நிறைய ப்ராப்பர்ட்டிஸு, அசையா சொத்துக்கள், பெரிய வாகனங்களை வாங்க இயலும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். பிரிந்து போன நண்பர்கள் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி பல யோகங்களை தருவார். ஆக இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 உங்களுக்கு வருது. 6 மாதத்துக்குள்ள, இப்போ லாஸ்ட் 6 மாதமாக முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது. அதுதான் சொன்னேன், தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் இருக்கும் வரை, அதாவது குரு பகவான் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரை உங்களுக்கு சில பல கடன்கள், தொல்லைகள், ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கலாம். அவர் 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு மாறும் பொழுது, குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் இந்த ஆண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லைனா கூட, ஒரு ஏப்ரல் வரைக்கும் சரியில்லைனா கூட, மே மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வெளுத்து கட்டும் நல்ல பலன்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் வரும்போது நம்ம பாதுகாத்துக்கணும். நிறைய கோபம் வரும் ஃபஸ்ட்டு 4 மாதம் 5 மாதம், யாராவது பேசினாலும் எரிச்சலாக இருக்கும். நீங்கள் காப்பாற்றிக்கணும் உங்களை, அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பண பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு பிறகு இருக்காது. ஆனால் ஒரு மார்ச்சுக்கு அப்புறமே, இந்த ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும், கண்டிப்பாக வரும். சரி, அடுத்தபடியாக யாருக்கு நல்லது? தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். திருமணமே நடக்கலை சார், ரொம்ப வரன் பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே அமையலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு, குரு உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பித்த பிறகு, ஒரு மே ஜூனுக்கு அப்புறம், இந்த வரக்கூடிய ஆண்டிலேயே
ஒரு முக்கிய மறக்க முடியாத வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா திருமணம். அந்த திருமணத்தை ஆண்டுடைய இரண்டாம் பாகம் ஒரு ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ள திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து சொல்லும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னென்ன லைஃப்பில் மாற்றங்கள் இருக்குங்கிறத பற்றிலாம் கிளியராக பேச முடியும். ஒன்று. ஆக அடுத்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு 6 மாதம், செகண்ட் 6 மாதம் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா தனுசு ராசிக்கு இந்த முதல் 6 மாதம் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாதம் என்பது மிகப்பெரிய ராஜயோக திருப்பங்களுடன் வரக்கூடிய 6 மாதமாக இருக்குது. இது வரைக்கும் எதுவும் நடக்கலை, இதுவே இதெல்லாம் கஷ்டத்தையும் பட்டுட்டோம் அப்படிங்கிறது அதே இதை நம்ம பேசி அந்த காயங்களும் ரணங்களும் நமக்கு புரிந்தாலும் கூட அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியாத இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் தான் அதோடைய பெயர் தான் வாழ்க்கை. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட மிகப்பெரிய உயரத்துக்கு எட்டக்கூடியது நம்பிக்கையின் பாதம் தான். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை கை கொடுக்கும். ஆக எஸ்பெஷலி மீடியா துறையில் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். இப்போ ஒரு டைரக்டராக ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார், மூவி பண்ணணும்னு. அவருக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸாக இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் திருப்புமுனை ஆண்டாக வருகின்ற ஆண்டு வரும்னா அதில் மிக இல்லை. அதே மாதிரி ரொம்ப இந்த லாஸ்ட் 6 மாதம் நிறைய சந்தோஷங்கள், அதாவது மறக்க முடியாத மெமரிஸு, நல்ல மெமரிஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் 6ஆம் பாவத்துலேருந்து 7ஆம் பாவத்துக்கு வந்த பிறகு லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி லைஃப் ஒரு ஃபுல் பாசிட்டிவ் டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகு கேது பயிற்சியை பற்றி பேசணும்னா தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய உபஜயஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்திற்கு வருவார். எப்பவுமே இப்போ மட்டும் இல்லை, லக்னம் ராசி 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு சஞ்சரிக்கும் போது யோகராக மாறுகிறார் என்பது ஐதீகம். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது சில பல கருத்து வேறுபாடுகள் அப்பா பையனுக்கு அம்மா பொண்ணுக்கு வரலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அது காலப்போக்கில் மறைஞ்சிடும். விட்டு கொடுத்து போங்க. பெத்த அப்பா அம்மாவை தவிர வாழும் தெய்வம் யாருமே இருக்க முடியாது. அப்பா அம்மாவை மிஞ்சி ஒரு கோவிலும் இருக்க முடியாது, கடவுளும் இருக்க முடியாது. நேர்லேயே வாழக்கூடிய தெய்வங்கள். அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே தான். பெரிய ஒரு கோல்டில் அபிஷேகம் பண்ணணுன்னு கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இருக்கும்போது 4 வார்த்தை நல்ல வார்த்தை அரவணைச்சு அவங்களோட பாதத்தை தொட்டு வணங்கி அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் ஆனது இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறது. 4 நல்ல வார்த்தை, இவ்வளோ சோறு, இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய விஷயங்கள். ஆனால் பல அன்பர்கள் நம்ம சொன்ன மாதிரி முதியோருக்கு இல்லம் இருக்கலாம், முதியோர் இல்லம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். ஆக எத்தனை 4G 3G 4G 5G வந்தாலும் இந்த கஞ்சி உங்களுக்கு ஊற்றுனது யார்? அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா தான். அதனால் அதை மறக்காமல் நீங்கள் இருந்தீங்கனாலே போகும். ஆக இந்த அளவில் தனுசு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, சனிப்பெயர்ச்சியை விட குரு பயிற்சியை விட ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சிகளாக இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு 7-8 வருஷமாக நிறைய துன்பத்தை பட்டுட்டீங்க 7.5 சனி காரணமாக. அதுலேருந்து இப்போ தான் ரிலீவ் ஆகி வந்துட்டுருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய ஆண்டாக அடுத்த 2-3 வருஷங்கள் வருது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக வருகின்ற 2025 வருகிறது என்றால் அது மிக இல்லை. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை படியேறி தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நல்லது. உங்களால் முடிந்த தான தர்மங்களை, கல்விக்கான உதவிகளை செய்யும் பொழுது வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவில் முன்னேறும் என்று கூறி என் உயிரினும் மேலான தனுசு ராசி என்பர்களை உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மகரம், 7.5 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கிறது. இருந்த அத்தனை விதமான கெட்ட விஷயங்களிலிருந்தும் நீங்கள் வெளிவரப் போகிறீர்கள். இந்த வாழ்க்கையில் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஜெனுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுசீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. சனி பகவான் 7 ஆண்டுகள் உங்களுக்கு கொடுத்த அடி அத்தனையும் அனுபவமாக மாறப்போகிறது.